நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் கானம் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். முழுதும் பறக்கும் பறவை இனங்களே, கடலில் வாழும் மீன்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். செடிகளே கிளைகளே கனிதரும் மரங்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காலம் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இந்த திருப்பலியானது நாயக்கன் குடும்பம் பிரான்சிஸ் ராஜ் பாக்கியம் ரெனிட்டா பாத்திமா ரெனிட்டா பிறந்தநாள் நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், உடல் நலத்திற்காகவும், பிள்ளைகளினுடைய நற்படிப்பிற்காகவும், மட்டியான் குடும்பம் ஜான் பீட்டர் செந்தமிழ் செல்வி உடல் சுகம் பெறவும், அஜித்துக்கு நிரந்தர வேலை கிடைக்கவும், இக்னேஷ்குமார் சுபா ஷாரூன் உடல் நலன் பெறவும், கிழக்கரசடி குப்பம் சுக்லியான் குடும்பம் பெர்னத் மேரி ஜான் எட்வர்ட் அனிதா ஜார்ஜ் புஷ் ரூபன்ராஜ் ஜெனிஷா ஜெரேஷ் இவர்களுக்கு தூய அற்புத அன்னை இந்த ஆண்டு முழுவதும் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகும். ராயப்பன் ஆண்மேலை பாட்சிக்காகவும், மேலும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், கோராண்டான் குடும்பம் மத்தியாஸ் லிமா ரோஸ் ஆரோக்கிய விஜயகுமார் ஜான்சன் பிரபாகரன் லியோராஜன் லிவின்சியா ரீகன் இவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் நன்றியாகவும். வீடு கட்டி முடிக்கவும், நாயக்கன் குடும்பம் தோபியாஸ் வியாகுலமேரி அபி பிரசன்னா கிறிஸ்துராஜ் டயானா கிறிஸ்டினாலன் இயேசு டைலன் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அன்னைக்கு நன்றியாகும். கொடுங்காலான் குடும்பம் பாக்கியநாதன் ஜெசி மெட்டில்டா ஸ்வேதாவின் சி ஷேமன் வினு குடும்ப கருத்துக்களுக்காகவும், உடல் நலனுக்காகவும், ஸ்வேதாவின் சி ஷேமன் வினு படிப்பிற்காகவும், இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். அருள் தரும் அழகை நகர் தூய அற்புத அன்னை வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். தலையாரை குடும்பம் இயேசுராஜா காணிக்கை மேரி சோனியா நவீன் ஆல்வின் ஜான்சி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும், உடல் நலத்திற்காகவும் நன்றியறிதலாகும். குப்பத்தான் குடும்பம் ஆரோக்கியதாஸ் ஆரோக்கியலதா சுசைமணி பிரதீப் பிரகாஷ் மிதுனா பிரின்சி இவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் நன்றியாகவும். நாயக்கன் குடும்பம் சார்லஸ் எஸ்தர் ராணி குடும்ப கருத்துக்களுக்காகவும், லில்லி நஸ்ரேன் பிறந்த நாள் நன்றியாகும். கேஷிகா பவிஷா உடல் நலனுக்காகவும், வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்கவும், தண்டுக்காரன் குடும்பம் ஆரோக்கியதாஸ் ஆசிரியர் எழில் ராணி பிள்ளைகள் அருட்சகோதரி அழகு நிலா கவிமுகில் பியூலா இன்ஃபென்டா ஃபிலோமினாஸ் குடும்பத்திற்கு கடந்த ஆண்டு அற்புத அன்னை செய்த அனைத்து உதவிகளுக்கும் நன்றியாகவும், இந்த புதிய ஆண்டில் திருக்குடும்பம் போல் அன்னையின் ஆசிரோடு வாழவும், எழில் ராணியின் 52வது பிறந்த நாளை கொண்டாடும் வேளையில் இவரை நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டியும், அற்புத அன்னையின் ஆலயம் கட்டுமான பணி விரைவில் தொடங்கவும், பெட்டி குடும்பம் வினோத் மோகன்ராஜ் சிந்துமதி நெலினா நிக்கோலாஸ் குடும்பத்திற்கு கடந்த ஆண்டு இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கும் நன்றியாகும். புலந்து இருக்கின்ற இந்த புதிய ஆண்டில் இறை அன்னையோடு தொடங்கி வேலைவாய்ப்பு நெலினா இறை இயேசுவை போல் பெற்றோருக்கு கீழ்ப்படைந்த பிள்ளையாக அனைத்திலும் வளரவும், நிக்கோலாஸ் தொழில் முன்னேற்றம் பெறவும், சென்னை வில்லியம் லூயிஸ் ஆரோக்கிய செல்வி உடல்நிலை குணமாகும்படியாகும். சன்ரேஷ் சிட்ரேஷ் அன்ரியா குடும்ப கருத்துகளுக்காகவும், கடன் பிரச்சனை தேரம் தூய அற்புத அன்னைக்கு நன்றியாகவும்,
புனித வின்சென்ட் தே பால் சபைக்கு உதவி செய்த அனைத்து சகோதரிகளின் கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் சுகம் கிடைக்கவும், நாயக்கன் குடும்பம் சார்லஸ் எஸ்தர் ராணி குடும்ப கருத்துக்களுக்காகவும், லெல்லி நஸ்ரேன் பிறந்த நாள் நன்றியாகும், கேஷிகா பவிஷா உடல் நலனுக்காகவும் வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்கவும், கிழக்கு அரசரி குப்பம் பிரான்சி குடும்பம் பிரான்சிஸ் வெனிலா மேரி ஜோர்டன் மில்டன் மேஜர் பிரதாப் தீபிகா டெல்வின் பிரதாப் சுபாஷ் தேவா சுசானம்மாள் உடல்நலத்திற்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் அற்புத அன்னை செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகவும், சூரன் குடும்பத்தில் மரித்த பர்ணமா சருளப்பன் சாமிநாதன் அமிர்தம்மாள் அந்தோனிசாமி ஆரோக்கியமேரி பெர்னாஷா அவினாஷா இவர்களின் ஆண்மையிலை வாட்சிக்காகவும், பெரியகரத்தான் குடும்பம் கிறிஸ்தோபு வினோத் ஜெய்பிரியா ஃபெமினா ரூத் குடும்பம் நல்ல முறையில் இருக்க வேண்டியும், உடல் உள்ள சுகத்தை தர வேண்டியும், பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்க வேண்டியும், வேண்டிய வரங்கள் நல்லபடியாக நடக்கவும் அற்புத அன்னை வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகும். அகரத்தான் குடும்பம் ஆரோக்கியமேரி புஷ்பநாதன் ஜான் பிரிட்டோ குடும்பம் நல்ல முறையில் இருக்கவும், உடல் உள்ள சுகம் வேண்டியும், ஜான் பிரிட்டோ மனம் மாறி வேலைக்கு செல்லவும் தூய அற்புத அன்னைக்கு நன்றியாகவும், கோசி குடும்பம் சௌரிமுத்து ஆரோக்கியமேரி சௌரியம்மாள் பேர குழந்தைகள் இந்த ஆண்டில் நிறைவேற்ற வேண்டிய அனைத்து உதவிகளுக்கும் நன்றியாகவும், புதிய ஆண்டில் நல்ல விடையாக இருக்கவும் நன்றியோடு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பவடங்குடியான் குடும்பத்தில் மரித்த சௌரிமுத்து அனத்தாசி ராயப்பன் ஜெபமாலை மிக்கேல் இவர்களுடைய ஆண்மையிலை மாற்றிக்காமல், தலையாரி குடும்பம் பல்தசார் கிளாரா ராணி ஆரோக்கிய அமலை தமிழரசன் இந்த குடும்பத்தில் கடந்த ஆண்டு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகும். இந்த புதிய ஆண்டில் இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும், உடல் நலனுக்காகவும் படிப்பிற்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் வல்ல பரமதந்தையிடம் உருக்கமுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புலர்ந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டில் இறைவனுடைய அருட்கரம் நம் குடும்பத்தை வழிநடத்தும், அன்னை நம் குடும்பங்களை நிறைவாக பாதுகாக்கும்படியாகவும் இந்த வழியிலே நாம் உருக்கமுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை எண்ணி அதற்காக மன வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியேன் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளம் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவர் நீரெம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவர் எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரை தூயவர், நீர் ஒருவரை ஆண்டவர், நீர் ஒருவரை உன்னதர். தூய ஆவியானவர் தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. இறைவா, புனித மரியாவின் வலமையான கன்னிமையாள் மனித குலத்திற்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும், அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் இந்த திருப்பலியானது பவுடங்குடி ஆண் குடும்பம், சகாயமரி, நெல்சன் பிரபு, அன்பு, ரியாசன் இவர்கள் குடும்ப கருத்துக்களுக்காகவும் உடல் நலனுக்காகவும் கடந்த ஆண்டு முழுவதும் அற்புத அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். புனித அற்புத அன்னையின் ஆலயம் கட்டுமான பணிகள் தொடங்கவும் அற்புத அன்னைக்கு நன்றியாகும் இந்த பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். இஸ்ராயேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 22 முதல் 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ராயேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறு அவர்கள் என் பெயரை இஸ்ராயேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி.
கண்ண மூடி தூங்கு சின்ன செல்லமே, உன் பிஞ்சு முகம் தெய்வம் தந்த வரமே. கண்ணுக்குள்ள நீயே செல்ல தங்கமே, நீ கண்ணசைத்தால் போதும் குட்டி தங்கமே. கண்ண மூடி தூங்கு சின்ன செல்லமே, உன் பிஞ்சு முகம் தெய்வம் தந்த வரமே. கண்ணுக்குள்ள நீயே செல்ல தங்கமே, நீ கண்ணசைத்தால் போதும் குட்டி தங்கமே. ஆரிரோ ராரி ராரிரோ, ஆரிரோ ராரி ராரோ, ஆரிரோ ராரி ராரிரோ, ஆரிரோ ராரி ராரோ. நான் உந்தன் தாயாக, நீ எந்தன் பிள்ளையாய், மகனே ஒன்றே போதும் இந்த உலகில். காலங்கள் மாறினும் மாறாத பாசமாய், அன்பே நீயும் இந்த அன்னை மடியில். நான் உந்தன் தாயாக, நீ எந்தன் பிள்ளையாய், மகனே ஒன்றே போதும் இந்த உலகில். காலங்கள் மாறினும் மாறாத பாசமாய், அன்பே நீயும் இந்த அன்னை மடியில். மகனே என்று நான் அழைக்க, உன் பிஞ்சு உள்ளம் துள்ள கண்டு நான் மகிழ்வேன். உறவே என்று நீ அழைக்கும் அந்த நேரம் என்று பார்த்து நின்றேன். என் குட்டி அமுதே உன் கொல்ல சிரிப்பேன், கொட்டி தவழும் கொள்ளை அழகே. என் குட்டி அமுதே உன் கொல்ல சிரிப்பேன், கொட்டி தவழும் கொள்ளை அழகே. கண்ண மூடி தூங்கு சின்ன செல்லமே, உன் பிஞ்சு முகம் தெய்வம் தந்த வரமே. கண்ணுக்குள்ள நீயே செல்ல தங்கமே, நீ கண்ணசைத்தால் போதும் குட்டி தங்கமே. தந்தையே நான் உந்தன் சீடனாய் என்றென்றும், உமது விருப்பம் போல் எல்லாம் நிகழும். விந்தையே நிகழ நீர் இங்கு வந்தீரே, அதுவே உம்முடைய சித்தமாகட்டும். தந்தையே நான் உந்தன் சீடனாய் என்றென்றும், உமது விருப்பம் போல் எல்லாம் நிகழும். விந்தையே நிகழ நீர் இங்கு வந்தீரே, அதுவே உம்முடைய சித்தமாகட்டும். தோளில் என்னை நீர் சுமக்கும் அந்த நேரம் என்னில் என்றும் ஆனந்தமே. காலம் உள்ள நாள் முழுதும் உன்னை மட்டும் என்றும் நானும் போற்றிடுவேன். இயேசு ராசா என் அன்பு ரோசா, நீ உள்ள முழுதும் நீ தங்க ரோசா. இயேசு ராசா என் அன்பு ரோசா, என் உள்ள முழுதும் நீ தங்க ரோசா. கண்ண மூடி தூங்கு சின்ன செல்லமே, உன் பிஞ்சு முகம் தெய்வம் தந்த வரமே. கண்ணுக்குள்ள நீயே செல்ல தங்கமே, நீ கண்ணசைத்தால் போதும் குட்டி தங்கமே. கண்ண மூடி தூங்கு சின்ன செல்லமே, உன் பிஞ்சு முகம் தெய்வம் தந்த வரமே. கண்ணுக்குள்ள நீயே செல்ல தங்கமே, நீ கண்ணசைத்தால் போதும் குட்டி தங்கமே. ஆரிரோ ராரி ராரிரோ, ஆரிரோ ராரி ராரோ,
இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. சகோதரர் சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமைப்பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக தம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2. உயிருள்ள இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தி இருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் புலர்ந்திருக்கின்ற புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன். இன்று போல் என்றும் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ந்திருக்கவும், அன்னையினுடைய அருளின் ஆசிரில் என்னாலும் நீங்கள் நிறைந்திருக்கவும், அன்னையினுடைய பாதுகாப்பில் என்னாலும் நீங்கள் பாதுகாக்கப்படவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் என்னவா இருந்தார்? குடியரசுத் தலைவராக இருந்தார். அவர் சிறுவனாக இருந்த பொழுது கணக்கு நன்றாக போடுவார்.
உடனே அவருடைய தாய் தன்னுடைய மகனை குறித்து பெருமை பாராட்டுவாராம். என் பிள்ளை கணக்கில் புலி, என் பிள்ளையை போல யாராலும் கணக்கு போட முடியாது என்று தன்னுடைய குழந்தையை குறித்து தாய் பெருமை பாராட்டுவார். எனவே டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய தாத்தா, அதாவது அவங்க அம்மாவனுடைய மாமனாருக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணனையும் அவருடைய தாயையும் எப்படியாவது இவர்கள் சொல்லுவதிலிருந்து இவர்களை மட்டம் தட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம். உடனே ஒரு நாள் சிறுவனாக இருந்து டாக்டர் ராதாகிருஷ்ணனை அவருடைய தாத்தா அழைக்கின்றார். வாடா பேரா, ஒரு கண்ணுக்குட்டி பிறக்குது, அதுக்கு 4 கால், 4 ஆண்டு கழித்து அதுக்கு எத்தனை கால் என்று அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய தாத்தா கேட்டாராம். உடனே டாக்டர் ராதாகிருஷ்ணன் வேக வேகமாக பெருக்கி 4 × 4 எத்தனை 16 கால் என்று சொன்னார். உடனே அந்த தாத்தா, டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய தாத்தா கெக்கபக்கவென்று சிரித்துவிட்டு, பாத்தியா உன் புள்ள கணக்கில் புலி சூரப்புலின்லாம் சொல்கிறையல்ல, 4 ஆண்டு கழித்தாலும் அந்த கண்ணுக்குட்டிக்கு 4 கால் தான் இருக்கும். உடனே ஒரு 4 × 4 16 கால் என்று சொல்லுகின்றாரே என்று அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணனையும் அவருடைய தாயையும் மட்டம் தட்டினாராம். அதை பார்த்து கொண்டிருந்த அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய தாய்க்கு பொறுக்க முடியவில்லை. வந்து தன்னுடைய மாமனாரிடம் அவர் முறையிடுகின்றார். உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல, என் பையன் தெளிவாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கின்றார். 16 கால், 16 கால் எத்தனை? 4. என் மகனுக்கு கால் வாய்ப்பாடு அரை வாய்ப்பாடு கூட தெரியும் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய மகனை மார்போடு அணைத்து கொண்டாலும். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே, இதுதான் ஒரு தாயினுடைய பாசம். எந்த இடத்திலும் தன்னுடைய மகனை எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காதவர்கள் தாய்மார்கள். எனவே இறைவனுடைய மறு உருக்கள் இவர்கள். இந்த உலகத்தில் இறைவன் படைத்தார் என்றால் படைக்கின்ற அந்த படைப்பை இந்த உலகத்தில் இன்னமும் நிகழ்த்தி கொண்டிருப்பவர்கள் இந்த தாய்மார்கள். இவர்களுக்கு இணை இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. எனவேதான் அந்த ஒட்டுமொத்த இறைவனுடைய சாயலாக இருக்கின்ற பெண்மையின் வழியாக மீட்பர் மெசியா இந்த மண்ணுலகத்தில் பிறக்க வேண்டும் என்று தந்தையாம் இறைவன் இந்த உலகத்தினுடைய படைப்பின் தொடக்கத்திலேயே திருவுளம் கொண்டவராக இருந்திருக்கின்றார். இந்த உலகத்தை ஒன்றும் இல்லாமையில் இருந்து இறைவன் உருவாக்கினார். அவர் நினைத்திருந்தால் எப்படி வேண்டுமானாலும் தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்பி இருக்க முடியும். ஆனால் பெண்ணிடம் பிறந்தவராக மட்டுமே மீட்பர் மெசியா இந்த மண்ணுலகத்திற்கு வர வேண்டும். அதுவும் அன்னை மரியாள் வழியாக, கரை திரையில்லாத கன்னி வழியாக, அப்பழுக்கற்ற மாசு மறுவற்ற கன்னி அன்னை மரியாள் வழியாக மட்டுமே மீட்பர் இந்த மண்ணுலகத்தில் உதயமாக வேண்டும் என்று தந்தையாம் இறைவன் திருவுளம் கொண்டார். அதை முழுமையாக நிறைவேற்றினார். இதை கேள்வி கேட்கவோ அன்னை மரியாளை குறித்து பேசவோ யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை. ஏனென்றால் இது ஆண்டவரால் நிகழ்ந்தது, இது ஆண்டவனுடைய திருவுளம். அவர் நிறைவேற்றுகின்ற பொழுது இதற்கு முட்டுக்கட்டை போட அல்லது இதற்கு தடுப்பு கொடுக்க அன்னை மரியாளை குறித்து இழிவாக பேச எவனுக்கும் அருகதை இல்லை. ஏனென்றால் இறைவனுடைய வார்த்தையை முழுமையாக வாழ்ந்தவர். இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தன்னுடைய உள்ளத்திலே எரித்து அன்னை மரியாள் சிந்தித்து கொண்டு இருந்தார்கள் என்றால் முப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்த நிலையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அன்னை மரியாள் நகர்த்தினார். நம்மை போன்று சாதாரண மனிதனாக அன்னை மரியாள் இல்லை. இறைவனால் பாதுகாக்கப்பட்ட நற்கருணை பேழையாக, பெட்டகமாக அன்னை மரியாள் இருந்தார். எனவேதான் முப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தையை அன்னை மரியாள் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தவளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அனுபவிக்க சகோதர சகோதரிகளை, பெற்றோர்களே, பெரியவர்கள், இந்த அன்னை இடத்திலே போகின்ற பொழுது எவ்வாறு அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய தாய் தன்னுடைய மகனை அவர் சரியான பதில் சொன்னார் என்று அரவணைத்து அவரை தேற்றினாரோ, அவரை அன்பு செய்தாரோ, அவருக்குரிய பாதுகாப்பை வழங்கினாரோ, அதே போன்று இந்த அன்னையை நோக்கி நாம் அபயக்குரல் எழுப்புகின்ற பொழுது இந்த அன்னை நமக்கான பாதுகாப்பை வழங்குகின்றவளாக இருக்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே,
இன்னைக்கு பல்வேறு அன்னையினுடைய திருத்தலங்களுக்கு சென்று பாருங்கள். யார் அதிகமாக போகிறாங்க தெரியுமா? மற்றவர்கள் தான் போகிறாங்க. பர்தா அணிந்த இஸ்லாமியர்களை கூட உங்களால் காண முடியும். என்ன காரணம்? என்ன காரணம்? நம்ம ஆளுங்க தான் வேறு வெட்டிக்கிட்டு விதண்டாவதம் பேசிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. பர்தா அணிகின்ற இஸ்லாமியர்கள் கூட அந்த முழு முக்காட்டோட கருப்பு துணுடைய நீங்கள் பார்க்கலாம். அவர்களுக்கு எந்த உருவமும் இல்லை என்று கூறுகின்றவர்கள், உருவம் இல்லாதவர்கள். பிரிவினை சகோதரர்கள் கூட மீட்பர் மெசியா தொங்கிய அந்த வெறும் சிலுவையை வைத்திருக்கிறார். இஸ்லாமியர்களுக்கு எந்த உருவமும் கிடையாது. ஆனால் அவர்களை கூட அன்னையினுடைய திருத்தலத்திலே பார்க்கலாம். அப்படின்னா நம்பிக்கையோடு அந்த அன்னையை நாடி தேடி செல்கின்ற பொழுது அந்த அன்னையானவள் தாங்கள் வேண்டுவதை நிறைவாக தருவாள் என்ற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு நிறைவாக இருக்கின்றது. அந்த நம்பிக்கையின் வழியாக அனைவரும் அன்னையினுடைய ஆலயத்தை நாடி தேடி செல்கின்றவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கின்ற எல்லா ஆலயங்களும் யாரின் பெயரால் அழைக்கப்படுகின்றன? அது எந்த புனிதருக்கு அது அர்ச்சிக்கப்பட்டிருந்தாலும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் அது கத்தோலிக்க திருச்சபை ஆலயம் என்றால் எந்த பெயரில் அழைக்கப்படுது? மாதா கோயில் தான். என்ன கோயில்? மாதா கோயில். மாதா கோயில்னால் அது கருணையின் அடையாளமாக, அன்பின் வடிவாக இருக்கின்றால் அன்னையானவள் என்பதற்கு அடையாளம். எங்கே போனாலும் இது அல்லேலூயா கூட்டம்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் நம்மளுடைய ஆலயங்கள் அத்தனையும் மாதா கோயில் என்றே அழைக்கப்படும். உலகத்தின் எத்திசைக்கு சென்றாலும் இதுவே அந்த நம்முடைய தேவாலயங்களினுடைய பெயராக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த அன்னையானவள் எத்தகையது ஒரு கருணை மிக்கவள். ஏன்னா ஆலயத்திற்கு வருகின்றவர்கள் எல்லாம் நிம்மதியை தேடி வருகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி நிம்மதி தேடி வருகின்றவர்களுக்கு அவர்கள் வேண்டுவதை தருகின்றவளாக இந்த அன்னையானவள் இருக்கிறார். ஆறுதல் மொழி கூறுகின்றவளாக, அரவணைக்கின்றவர்களாக, அவர்களை தேற்றுகின்றவளாக இந்த அன்னையானவள் இருக்கின்றார். எனவே அத்தகைய ஒரு அன்னையினுடைய பாதுகாப்பில் இன்றைய நாளை நாம் தொடங்குகின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் இந்த அன்னை நம்மை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும். தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு காப்பாற்றினாரோ, இறை திருவுளம் முழுமையாக நிறைவேற அவரை அழைத்து சென்றவர், அதே போன்று நம் வழியாக இறை திருவுளம் நிறைவேற நம்மையும் அவர் பாதுகாக்க வேண்டும், கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடும். புலர்ந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டில் அன்னையினுடைய அருளும் ஆசீரும் என்னாலும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நிறைவாக தங்கி உங்களை ஆண்டு வழிநடத்தும். ஆமேன். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியார், ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, நம்முடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை அன்னை வழியாக இறைவனுடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிப்போம். பிறந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டில் நமக்கு தேவையான வளங்களையும் நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் இறைவன் நம் அன்னை வழியாக நம் மீது பொழிந்து நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆண்டு வழிநடத்த வேண்டும் என்று உருக்கமுடன் மன்றாடுவோம். அன்னை மரியே எங்கள் அன்பு தாயே, எங்களுக்காய் பரிந்து பேசுங்கம்மா. அன்னை மரியே எங்கள் அன்பு தாயே, எங்களுக்காய் பரிந்து பேசுங்கம்மா. மாட்சியையும் மேன்மையையும் எங்களுக்கு முடியாக சூட்டியுள்ள எம் தந்தையே இறைவா, புதிய ஆண்டில் எம் திரு அவைக்கு நிறைவாக அன்பு, அமைதி, ஆசீர்களை பொழிந்து எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்பணியாளர்கள் உமது அமைதியின் ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும் அதனை காணும் அனைவரும் கிறிஸ்துவின் நித்திய ஒளியை இவ்வுலகிற்கு சாட்சியாக பகருவதற்கு வேண்டிய அருளை பொழிய வேண்டுமென்று தூய அற்புத அன்னை வழியாக இறைவா மன்றாடுகிறோம். அன்னை மரியே எங்கள் அன்பு தாயே, எங்களுக்காய் பரிந்து பேசுங்கம்மா. அன்னை மரியே எங்கள் அன்பு தாயே, எங்களுக்காய் பரிந்து பேசுங்கம்மா. அன்பு இறைவா, மரியாள் இறைவனின் தாய் என்பதை உணரும் நாங்கள் அன்னை மரியாளின் குணநலன்களான தாழ்ச்சி, தூய்மை, பகிர்வு போன்றவற்றை நாங்களும் பின்பற்றி உமது சித்தத்தை நிறைவேற்றும் அருளை எங்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்னை மரியே எங்கள் அன்பு தாயே, எங்களுக்காய் பரிந்து பேசுங்கம்மா. அன்னை மரியே எங்கள் அன்பு தாயே, எங்களுக்காய் பரிந்து பேசுங்கம்மா. இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக்கிய எம் இறைவா, இவ்வாண்டு உலகில் நிலவும் வன்முறைகள், தீவிரவாதம், மொழிபெயர், இனப்படுகொலைகள், ஆயுத போர்கள் இவைகள் மறைந்திடவும், மனித வாழ்வு தழைக்க தன்னிலை உணர்ந்து வலிமை மிகுந்த நாடுகள் ஏழை நாடுகளின் அகிம்சை வழியில் நீதியோடும் நேர்மையோடும் நடந்து கொள்ளவும் உதவிகரம் நீட்டி தேவையான மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டுமென்று இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்னை மரியே எங்கள் அன்பு தாயே, எங்களுக்காய் பரிந்து பேசுங்கம்மா. அன்னை மரியே எங்கள் அன்பு தாயே, எங்களுக்காய் பரிந்து பேசுங்கம்மா. வழிநடத்தும் எம் இறைவா, இப்புதிய ஆண்டில் உம் பிள்ளைகளாகிய நாங்கள் பிறர் நலத்தோடு வாழ்ந்திடவும் நாட்டிலுள்ள ஏற்றத்தாழ்வுகள், சாதி, மதம், மொழி, இனம், ஏழை, பணக்காரர் என்ற பிரிவினைகளை ஒழித்து எல்லோரும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் என்று உணர்ந்து ஒற்றுமையுடன் வாழ வரமருள வேண்டி புனித அற்புத அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்னை மரியே எங்கள் அன்பு தாயே, எங்களுக்காய் பரிந்து பேசுங்கம்மா. அன்னை மரியே எங்கள் அன்பு தாயே, எங்களுக்காய் பரிந்து பேசுங்கம்மா. நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். பிறந்திருக்கிற இந்த புதிய ஆண்டில் நாம் ஒவ்வொருவரும் என்னால் மகிழ்ந்திருக்க தேவையான அருள் ஆசீர்வாதங்களை அருள் தரும் அழகிய நகர்த்துய அற்புத அன்னை வழியாக நம் மீது பொழியவும், அன்னை நம் ஒவ்வொருவரோடு இருந்து கரம் பிடித்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று மௌனமாக மன்றாடுவோம்.
எங்களை படைத்தவரும் பராமரிப்பவரும் பாதுகாப்பவருமான எங்கள் இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்ற எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் நீர் கனிவோடு கண்ணோக்கி அன்னையினுடைய பரிந்துரையால் எங்களுக்கு தேவையான எல்லா வளங்களையும் நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் இந்த புதிய ஆண்டில் எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் நிறைவாக பொழிந்து உமது திருவுளத்தை ஏற்று நடத்துகின்றவர்களாகவும் என்னாலும் இந்த மண்ணுலகத்தில் உமது திருவுளத்திற்கு ஏற்ப மகிழ்ந்திருக்கின்றவர்களாகவும் பிறரை அன்பு செய்கின்றவர்களாகவும் வாழ வரமருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் எங்கள் தாயும் தாயுமான அருள் தரும் அழகை நகர்த்துவை அற்புத அன்னை வழியாக உம்மை பார்த்து கெஞ்சி கேட்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே அர்ச்சனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே நான் காணும் உயிர்களெல்லாம் நாளெல்லாம் அவரினிலே நான் தேடும் அமைதியெல்லாம் நாதனவன் பெயரினிலே இந்த தேவனோடுதான் இன்றும் நானும் வாழத்தான். அர்ச்சனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. என்னை தெரிந்தாய் கருவினிலே அணைத்து கொண்டாய் அன்பினிலே தன்னை அறியா தரணியெல்லாம் தன் கரத்தில் தாங்கிக் கொண்டாய். இந்த தேவனோடுதான் இன்றும் நாளும் வாழத்தான். அர்ச்சனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில்
என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. நோருங்கொண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளமதை நாடிடும் அன்பரே, உமக்காய் உம்மில் வாழ ஆசைக்கின்றேன். தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. ஆவேலை போல ஆர்வமாய் தருவேன். ஆண்டவரே, தொலைமை இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவனை நின்று வாழ்த்து பெறுவாராக. ஆவேலை போல ஆர்வமாய் தருவேன், கைமென்மை போல முழுமையாய் தருவேன். சிறந்தது எதுவோ அதையே தருவேன். ஆண்டவரே, தொலைமை பெற்றுவரும் தருப்பகின்ற ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடி மனித ரசத்தை மாறும். இறைவனை நின்று வாழ்த்து பெறுவாராக. உமக்காய் வாழ விரைகின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. ஆவிரகம் போல தயங்காது தருவேன், யோபுவை போல அனைத்தையும் இழப்பேன். ஆவிரகம் போல தயங்காது தருவேன், யோபுவை போல அனைத்தையும் இழப்பேன். முழுமை எதுவோ அதையே தருவேன். வாழ்வின் பயனை நிறைவாய் தருவேன். என்னையே முழுவதும் தருகின்றேன், உமக்காய் வாழ விரைகின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. நோருங்கொண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளமதை நாடிடும் அன்பரே, உமக்காய் உம்மில் வாழ ஆசைக்கிறேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு கேட்டதாகும் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றே. புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரானந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மை பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் இட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே மது மாண்பை வானத்தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன்னடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்வையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்கு. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்து, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், சிறப்பாக இந்த வழியில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜபித்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள், இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் ஆகிய அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவலையின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான அருள் தரும் அழகை நகர்த்துய அற்புத அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திருவையின் நம்பிக்கை ஏகன் நோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மீட்பர் மெசியா கொண்டு வந்த அமைதியை அறிவித்து மகிழ்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் ஒன்றாய் கலந்து நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆண்டவராக இயேசு போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்து கிடைக்க பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னுள்ளத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்துன்பமை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். அருளானவா என் அமுதானவா கண்மூடி நீ உறங்கு. உலமெல்லாம் உனதாக என் நினைவெல்லாம் நீயால. உயிரே உறவே நீ தூங்கிடு, அழகே அமுதே எனில் வந்திடு. ஆரிரோ 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 ஆராரோ ஆரிரோ 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 ஆராரோ. எளிமை வாழ்வை நான் வாழ்ந்து செல்ல, எளிமை நிலையை நீர் வாழ்ந்து சென்றீர். நிலவுகள் எல்லாம் மறைந்தோடிட உறவாய் நீயும் உலகில் வந்தீர். அருள் வாழ்வையே நான் வாழவே அன்பே உலகில் வந்தீர். அருள் வாழ்வையே
உலகோர்க்கு ஒளியாகவே பாலா உன் வழியில் செல்ல என்னை நான் பகிர்வேன் உலகோர்க்கு ஒளியாகவே. ஆரிரோ 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 ஆராரோ ஆரிரோ 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 ஆராரோ. ஒளியானவா என் வழியானவா கண்ணே கண்ணோரங்கு அருளானவா என் அமுதானவா கண்ணோடி நீ உறங்கு. ஆரிரோ 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 ஆராரோ ஆரிரோ 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 ஆராரோ. புனிதார்ப்பதன்னையின் புதிய ஆலய கட்டுமான பணிக்கான ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள். அது எனக்கு உகந்ததாயிருக்கும். அங்கு நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்ற உமது வார்த்தையின்படி அழகப்ப சமுத்திரத்தை தேர்ந்தெடுத்து உமது உறைவிடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சி விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உமது நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். புதிய ஆலய கட்டுமான பணியை ஆசீர்வதியும். அன்பு இயேசுவே, நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாய் சேர்ந்து ஒரே குடும்பமாய் இணைந்து வாழும் என் பங்கையும் உமது ஆலயம் உருவாகி இருக்கின்ற இடத்தையும் புனிதப்படுத்தி அருளும். புதிய ஆலயம் அனைவரது உடல் உழைப்பாலும் தியாக மனதாலும் தாராளமான பொருளாதார பங்களிப்பாலும் தடையின்றி கட்டி எழுப்ப அருள் புரியும். ஆற்றலின் ஊற்றாகிய தூய ஆவியாம் எம் இறைவா, புதிய ஆலயத்திற்காக உழைக்கவிருக்கும் ஒவ்வொருவருக்கும் உடல் வலிமையும் உள்ள ஆற்றலையும் அளித்து புத்தெழுச்சியுடன் பணியாற்றிட வரம் தாரும். மூவொரு இறைவா, எம் பாதுகாவலி புனித அற்புத அன்னையின் அரவணைப்பிலும் காவல் தூதர்களின் இடைவிடா பாதுகாவலிலும் அனைத்து புனிதர்களின் தோழமையிலும் ஆலய கட்டுமான பணிகள் அனைத்தும் முழுமையாய் நிறைவு பெற அருள் புரிவீராக. ஆமென். புனித அற்புத அன்னையே, புதிய ஆலயம் உம்மிட பரிந்து பேசும். புனித அற்புத அன்னையே, பணியாளர்களை பாதுகாரும். புனித அற்புத அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மழைக்காக வேண்டும் ஜெபம். தப்பில்லாத கிராமத்தோடு சகலத்தையும் நடப்புகிற இறைவா, நாங்கள் பிழைக்கவும் நடக்கவும் இருக்கவும் காரணமான கர்த்தாவே, எங்களுக்கு போதுமான மட்டும் நல்ல மழை பெய்யவும் தவச தானிய முதலான செல்வங்கள் ஓங்கி அதிகரிக்கவும் கிருபை செய்தருளும். நாங்கள் அதிக தார்பரியத்தோடு நன்றி அறிந்து தர்ம நெறியில் நடந்து உமக்கு திருப்பணி புரிந்து மோட்ச செல்வத்தை நாடி அடைய அனுகிரகம் செய்தருளும். இந்த மன்றங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் புலர்ந்திருக்கின்ற புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று போல் என்றுமே என்னாலும் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ந்திருக்கும் அதற்கான அருளையும் ஆசிரையும் அன்னை வழியாக இறைவன் நிறைவாக தந்து வழிநடத்துமாறு உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். எனவே பிறந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டு நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுத்திருக்கின்ற ஒரு கொடை. இந்த ஆண்டில் அவருடைய திருவுளத்தை முழுமையாக நிறைவேற்ற நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே, நாளைய தினம் இந்த வருடத்தின் முதல் செவ்வாய். அப்படி தானே? செவ்வாய்க்கிழமை தான் நாளைக்கு. ஆமாம் ஃபாதர். ஆமாம். எனவே நம்முடைய புனித அந்தோனியார் சிற்றாலயத்தில் மாலை 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். காலை திருப்பலி நடைபெறாது. எனவே அனைத்து இறை மக்களும் அந்தோனியார் சிற்றாலயத்தில் மாலை திருப்பலியில் கலந்து கொள்ள அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பெருவிழா கொண்டாட்டங்கள் இனிதே நிறைவு பெற
நடந்தேற ஒத்துழைப்பு நல்கிய அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக்க. ஆண்டவரே, விண்ணகர்களுடைய ஆலங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வரும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவர்களுடைய ஆலங்கள் எம்மை வழிநடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சரணம் உந்தன் பாதாரம் புவிக்காதாரம் கன்னி மாதாவே சரணம். மா பாவம் எம்மை மேவாமல், மா பாவம் எம்மை மேவாமல் காவாயே அருள் ஈவாயே கன்னி மாதாவே சரணம். மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோயுற கண்டோம். மாசில்ல மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோயுற கண்டோம். ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம் உந்தன் பாதாரம் புவிக்காதாரம் கன்னி மாதாவே சரணம். இயேசுவின் மகா பரிசுத்த திரு இருதயமே, மரியின் மாசற்ற தூய திரு இருதயமே, உலகளாவிய திரவையின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, என் பங்கின் பாதுகாவலி தூய அற்புத அன்னையே, புனித ஆக்னேஸ் அம்மாவே, இறைவனின் எல்லா புனிதர் புனிதையர்களே, இயேசு மரியா இயேசுசை அனைவரும் முழந்தால் படியிடுவோம். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.